ராமாயணத்துல ரத்தினங்கள் 2 என்று சொல்வார்கள். ஒன்று பக்தர்களினுடைய ரத்தினமான அனுமன், இன்னொன்று மந்திரங்களின் ரத்தினமான சுந்தரகாண்டம். சொல்வார்கள் பெரியோர்கள், ராம பக்தர்களிலே தலை சிறந்தவர் ஹனுமன். ராமா என்கிற திருநாமத்தை சொன்னால் அனுமனினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்வில் ஏற்படுகின்ற எந்த பிரச்சனைக்கும் உடனடி தீர்வு தருவது சுந்தரகாண்ட பாராயணம். சொல்லுவார்கள் பெரியோர்கள், பிரிவால் வாடிய சீதையின் துன்பம் தீர்க்க ராமநாமத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையால் கடலையும் தாண்டியவர் ஹனுமன். இந்த 2 ரத்தினங்களின் மதிப்பை அறிந்தவர்கள் அதை நழுவ விட மாட்டார்கள் என்றும் சொல்லுவார்கள். தினமும் அனுமனை வழிபட்டு சுந்தரகாண்டத்தில் ஒரு சர்க்கத்தை படிப்பவருக்கு வாழ்வில் சிரமம் ஏற்படாது, சிக்கலான பிரச்சனைக்கு உடனடியான தீர்வு கிடைக்கும் என்று பெரியோர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். சரி, அனுமனுக்கு வடைமாலை நாம் சாத்துவோம். எதற்காக வடைமாலை? ஆஞ்சநேயர் சிறு வயதுல கிருஷ்ண பரமாத்மாவை போலவே பல லீலைகளை செய்திருக்கிறார். அவற்றில் ஒன்றுதான் பழம் என்று நினைத்து சூரியனை பிடிக்கச் சென்றது. வனத்தில தன் வயது சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருந்த ஹனுமனுக்கு வானத்தில இருந்த சூரியன் ஒரு பழம் போல தெரிந்திருக்கிறது. உடனே அந்த பழத்தை சாப்பிட வேண்டும் என்று தோன்றி இருக்கிறது. வாயுபுத்திரன் இல்லையா, நினைத்த மாத்திரத்தில் தன்னுடைய இலக்கை நோக்கி பாய தொடங்கி இருக்கிறார். அந்த வானர பாலகனினுடைய வேகம் காற்றை விடவும் வேகமாக இருந்திருக்கிறது. அதனை கண்டு தேவர்கள் அத்துணை பேருமே திகைத்திருக்கிறார்கள். மனித வாழ்க்கையின் ஜீவாதாரத்திற்கு காரணமான சூரியனை அனுமன் சாப்பிட நினைப்பதை நினைத்து அவர்கள் அச்சம் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அனுமனினுடைய முயற்சியை தேவேந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதம் கொண்டு தடுத்து நிறுத்தி விடுகிறார். இந்திரன் அனுமனை தடுப்பதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நிகழ்கிறது. அது என்னவென்றால், அனுமன் சூரியனை பிடிக்க சென்ற வேளையில கிரகணத்தை ஏற்படுத்துவதற்காக சூரியனை பிடிக்க ராகுவும் சென்று கொண்டிருந்திருக்கிறார். ஆனால் ராகுவால் அனுமனின் வேகத்தை பார்த்து, என்ன இது, தன்னை காட்டிலும் இவ்வளவு வேகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறுவன் யார்? வியந்திருக்கிறார் ராகு பகவான். ராகுவால் அனுமனின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் போயிருக்கிறது. இந்த பாலகனினுடைய வேகத்தை கண்ட ராகு அனுமனுக்கு ஒரு வரத்தை அருளி இருக்கிறார். தனக்கு மிகவும் உகந்த தானியமான உளுந்தால் உணவு பண்டம் தயாரித்து அனுமனை வணங்குபவர்களை நான் எந்த காலத்திலும் பிடிப்பதில்லை, மேலும் தன்னால் வரக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்று வரத்தை ராகு பகவான் தந்தருளினாராம். உளுந்தால் செய்யப்படக்கூடிய உணவு பண்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் ராகு பகவானே சொன்னாராம். அதாவது தன்னுடைய உடல் போல பாம்பு போல வளைந்திருக்க வேண்டும் என்று சொன்னாராம். அதனால் வடைமாலை சாத்தி அனுமனை வழிபட்டால் ராகு தோஷம் நிவர்த்தி கிடைக்க பெறும். பெரியோர்களின் பதிவு. நம்பிக்கைதானே வழிபாடு. எல்லா வகையிலும் நமக்கு பெரியோர்கள் காட்டி இருக்கக்கூடிய வழிபாடு என்பது ஆரோக்கியத்திற்கும் ஆனந்தத்திற்கும் உகந்ததென்று உணர்ந்தால் வழிபாடு சிறப்புற அமையும்.